முதல்ல இந்த படத்துல நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி. நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சாரை. வேற ஒரு ப்ராஜெக்டா மீட் பண்ணோம். அப்புறம் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி இதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினதுதான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாரு. இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான். ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன், அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன். இல்லை இது நரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து விழுந்து சிரிச்சோம் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டோம் எங்க டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ அன்னைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படம் வந்து வெறும்னு ஒரு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமா தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பா நல்ல படம். ரொம்ப ரொம்ப இது ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தனம் சார் வந்து அந்த லொலுசபா டைம்ல இருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலா இருப்பாரு. அண்ட் பாட வரும்போதெல்லாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டிங். அவர்கள் பத்தி கொஞ்சம். எஸ், ஸோ அவரை வந்து பாடகரை முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானை பத்திர மாதிரி பயந்துட்டு வீட்டுல நான் வரலன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனா அங்க வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம் புளிய மரம் அதாச்சும் மேல கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்னு. வேப்ப மரம் புளிய மரம், நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம். இல்ல சார், ஆக்ஷனை மாத்திட்டாரு. அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம், திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம். நான் பண்ற ஆக்ஷன் மட்டும் கரெக்டா பண்றீங்க, ஆனா அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளவு டென்ஷன் ஆனாரு. ஆனா அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சாரு. ஸோ அவருக்கு உண்மையில என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எனக்கும் நடிக்க வராது, அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பறம் ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஸோ முயற்சி வந்து திருவினையாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் சந்தனம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து ஆர்ஆர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க. நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி 65 நாள் ஷூட்டிங்னா கேன் இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும்னு. அந்த 3.25 இருக்கும்னு நினைக்கிறேன்ல நீங்க காட்டின 325 அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, அவ்வளோ டைட்டா இருந்தது படத்துல, எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருந்தது. ஸோ இந்த படத்தை சாத்தியமாக்குறதுக்கு காரணமா இருந்த நட்ராஜுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ஆக்சுவலா ரொம்ப கஷ்டப்பட்டார் இதை சேர்த்து கொண்டு போறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அவர் தான் முக்கியமான காரணம் நல்ல இருக்கிறதுக்கு. கார்த்திக் பத்தி சொல்லணும். இவர் வந்து இல்ல நிறைய இருக்கு சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது சிலதெல்லாம். பட் ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தா எல்லாமே சரியா நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம், இது பெரிய ஸ்கேல்ல பண்றது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில மட்டுமே நடக்காது. நிறைய விஷயம் நம்ம கையில இருக்காது. சில வெக்கேஷன் போனா கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு. பயங்கர எஃபிஷியன்டா சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமா இது பண்ணி, இன்ஃபேக்ட் மியூசிக்கலா நிறைய இன்புட்ஸ் நிறைய அவர் கொடுத்தாரு இந்த படத்துக்கு. இதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கறதுல ரொம்ப கான்சியஸா இருந்தாரு. ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அந்த பீச்ல போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தன் வந்து நம்ம 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்க நல்லாவும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்போ கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையா? நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்க அதுக்கப்புறம்? இல்ல, அந்த கிட்டாருக்குலாம் ஸ்கோப் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, டமால் டுமில்னு இருக்கு. அந்த பாட்டு கொடுத்துருங்க. ஆமா, இல்ல கண்டிப்பா அது பண்ண. ஏன்னா நாங்க கம்போஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு உட்காந்து நினைக்கலாம், எதுவுமே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும், அனுப்புவேன். ஸோ எப்பயுமே பயங்கர ரெஸ்பான்சிவா இருப்பாரு. பயங்கர பேஷனேட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லைகளை வரையறை செய்யறதுக்கு நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்கு. அந்த நம்பிக்கைகள் வந்து சுவர்களா இல்லாத வரைக்கும்
நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை ஏந்திக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டிரெக்டரும் நீங்களும் பேசிக்கும்போது மாறி மாறி உண்மை சொல்லிக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ ஷான் ரோலன். அண்ட் உங்களோட பாடல்களை வச்சே கண்டிப்பா ஒரு ஹீரோயின் அழகா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு அவ பந்தய புறா நான் செங்கலத்தோரான்ற மாதிரியும் நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னா தானா ஓட ஆரம்பிக்குது இல்ல மைண்ட்ல பாடல். அவங்க இப்ப அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. கைத்தட்டுங்க பேசுறதுக்கு அவங்க வந்திருந்து கைத்தட்டே கேட்டுட்டு இருக்காங்க. மட்டும் தான் கை தட்டுறாங்க பாத்தீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்ததுல இருந்து அவங்களை கை தட்டுங்களா, நீங்க என்ன கூட தட்ட வேண்டாம் தயவு செஞ்சு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கை தட்டிட்டு வீட்டு வரைக்கும் வந்துருவாங்க. போதும். ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வாஸ் சருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. அண்ட் they're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் சருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் என் டைரக்டர் கூட, ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா என் பாட்டி இறந்தாங்க அப்போ. ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க அண்ட் இவ்வளோ யூனோ க்ரூ காஸ்ட் அண்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film. And Santanam sir also, so thank you so much. And the time period la it was very helpful. And Natraj sir, you made sure that everybody was comfortable every time, so thank you sir. And in the padathula na nariya actors kuda work பண்ற opportunity கிடைச்சது எனக்கு. And I learned so much from them, and each and every one of them made this journey very memorable for me. So thank you to everyone. And an amazing crew, எங்க cinematographer, music director, editor, stylist, எல்லாரும் இந்த world create பண்ணாங்க, which was just so beautiful. என் director Karthik, thank you so much. ஏன்னா எல்லாரும் எப்பவுமே ஒரு பாஸ் தான் போட்டிருக்காங்க, ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ. இந்த வேர்ல்ட்ல எனக்கு கொண்டு வந்தது கயல் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருப்பா. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கேவ் மீ அ வெரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீட். ஸோ தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சாரை பத்தி, அவரோட ஆக்டிங்கை பத்தி, அவரோட காமெடியை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. கை தட்டுன்றதுக்காக சும்மா எப்பவும் சொல்ல வேணாம். சரி, நான் வந்த போதே சொன்னேன் சார் கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜ்ல. பட் நிஜமா சந்தானம் சாரை பத்தி சொல்லணும்னா, ஆக்டிங் காமெடி பத்தி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடிச்சாலே யூ மேக் இட் சோ ஈஸி சார், ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங், எல்லார்கிட்டயும் எவ்வளோ நல்லா இருப்பாரு. அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்க படம் Feb 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லாஃப். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரோட நடிக்கும் போது அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் என்னை விட அம்மா தான் நிறைய சார் கலாய்ப்பாரு வந்த உடனே ஏதாவது. ஓகே, ஸோ என்ஜாயபிளா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதே சமயத்துல என்ஜாயபிளா இருந்தது. கஷ்டம் இல்லை, ஐ மீன் கஷ்டம்னா ஏன்னா டேக்கிட்டே இருக்கோமே சார் இருந்தா நம்ம சிரிக்காம இருக்குதான் ரொம்ப கஷ்டம். சடனா சார் அப்படியே மாறிடுவாரு. கேமராவோட ஆக்ஷன் தான் சார் அப்படியே கேரக்டர் நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் கஷ்டமா இருக்குது. பட் அதர் தன் தட் சார் கூட ஒர்க் பண்றது too much fun. Like I hope to work with him again. All the best உங்க இந்த அழகான படத்துக்கு. and உங்களோட கயல் எல்லாரும் பார்க்கிறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் February 2nd. Thank you. All the best உங்களுக்கும் ஷான். and thank you Megha. Thank you so much. Thank you both of you. Please take your seats. Thank you Megha. Thanks. அதாவது செம்மையா இருக்கு அந்த கெட்டப். அந்த பீரியட்ல இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா நடிச்சாங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சிருந்தாரு. என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனா இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும்பொழுது அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே சொன்னாங்க கேரவன்ல ஹீரோயின் செம்மையா இருக்காங்க அந்த 70s லுக்கில் பாருங்கன்னாங்க. சரி நானும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்தேன். அப்போ குளிர் சீசன்றதுனால டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குலாப் கொடுத்துட்டாரு.
கூல்ஸ் அவங்க குல்லா கேட்டாங்க, குல்லா இல்ல, குல்லா போட்டு ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் கெட்டப்ல, இன்னும் இவ்வளவு அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. அந்த நான் சொன்ன குளூர்ல உங்களுக்கு ஜென்னி வந்தா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைக்கு அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். அவன் வேற அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுத்தி இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா அப்பப்போ நன்றி சொல்லிட்டா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சு. 90s லுக் முடிஞ்சது, இப்ப 70s நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம் வடக்குப்பட்டி ராமசாமி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பாக்குறதுக்கே தானாக்கார மாதிரி தான் இருப்பாரு, போலீஸ்காரர் மாதிரி தான் இருப்பாரு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் மற்றும் நடிகர் தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த டைம்ல அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் இங்கேயும் இருக்காரு, அவர் வர போறாரு. பட் அதுக்கு முன்னாடி சார் வந்து உள்ள வரும்போதே நீங்க எங்க வேணா பார்க் பண்ணிக்கோங்க சார், தியேட்டர் ஸ்கிரீன் கூட நீங்க பார்க் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கிங் படத்தில் இன்னொரு நாயகன் நம்ம சொல்லலாம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த எம்எஸ் பாஸ்கர் சார் அங்க இருக்காங்க, அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் மற்றும் நடிகர் ரவி மரியா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தேசிங்க ராஜா இன்னும் பல படங்களை நம்ம அவருடைய அழகான ரோல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். வெல்கம் சார். முதல்ல வாய்ப்பு கொடுத்த தயாரிப்புக்கும், அப்புறம் இதில் நடிக்க ஒத்துக்கணும். ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சந்தான சாருக்கு ஒரு வில்லனா பண்ணுறதுக்கு எனக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால் சந்தான சாருக்கு நன்றி. முதல்ல கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்யா சாருக்கு, வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை நம்பணும், அந்த கதைக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கார்த்திட்ட நிறைய பார்த்தேன். சிங்கிள் ஷெடியூலில் பண்ண படம் 65 நாளில் இந்த படத்தை ஆரம்பித்து உடனே படத்தை முடித்தாங்க. ஒரு நாள் இரவு வந்து ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் நல்லா தூங்கிட்டேன். எடுத்து என்ன கார்த்தி அப்படின்னேன். ஐயா இது மேனேஜர் பேசினா சரியா இருக்காது, நீங்க இப்போ நான் பேசினாதான் சரியா இருக்கு. என்னங்க ஆஞ்சனா? இல்லை நீங்க காலைல உடனே கிளம்பி வரணும் அப்படின்னாப்புல. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் கிளம்பி போனேன். போன உடனே ஏர்போர்ட்ல இருந்து அங்கேருந்து நேர ஷூட்டிங் ஸ்பாட் தான் போனோம்னு நினைக்கிறேன். போன உடனே இல்லைங்க சாட்டர்டே நீங்க வந்துருங்க அப்படின்னாப்புல. ஏன் சொன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல. 65 டேஸ்ல வந்து ஒரே ஷெடியூல்ல ஒரு படத்தை பண்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் டாடா கான் பண்ணும்போது ஒரே ஷெடியூலா பண்ணேன். ஆனா எனக்கு ஒரே லொகேஷன், இது மல்டி லொகேஷனு, கண்ணுக்கு இதெல்லாம் பயங்கரமா காசு போய் நிப்பாப்ல. உண்மையில பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அதனால அந்த கதை மேல இந்த கான்பிடன்ட், அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா இந்த படம் பெருசா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு துவக்கத்துல ஒரு முகம் கிடைச்சிருச்சு, என்னன்னா வேற ஒரு முகம். ஆனா உண்மையிலேயே இது வந்து பக்தியில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை பெருசா பேசுற படம் இது. அதனால இந்த படம் வந்து பெருசா அதுக்கு இந்த 2ஆம் தேதி அதுக்கு விடை கிடைச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால படம் பெருசா வர வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர விடுதலை படத்தோட ஷூட்லேயும் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு வந்தார். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டேவே ஷூட்டு ஒரு 16 காஸ்டியூம் சேஞ்சு ஒரு மாதிரி அப்படியே இந்த ஜெய்பீம் படம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் தானே கிடச்சிங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் வெற்றிமாறன் சார் படத்தில் இல்லைன்னா அடுத்து நமக்கு தான் டேட்டு கொடுத்துருவாரு. ஸோ அதுக்காக ரொம்ப 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 நன்றி சார், நன்றி சார், தேங்க்ஸ் அலாட். அதில் சந்தானம் சாருக்கும் அவருக்கும் இருக்கல கான்ஃப்ளிக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இயக்குனரும் பயங்கர இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஐயா நான் இது பண்ணிக்கலாமா அதை பண்ணிக்கலாமான்னு. அதுக்கப்புறம் நான் அவ ஐயா தான் கூப்பிடுவாரு, தோழர் இல்லை ஐயா தான் கூப்பிடுவாரு. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சஜஷன் கேட்டு ஆக்சுவலாக பேசுவார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீங் த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி. நன்றி தலை. இயக்குனர் நடிகர் ரவி மரியா சார் அவர்களை சில வார்த்தைகள். சார் சாரோட எம்எஸ் பாஸ்கர் சார் ஹீரோ பேசணும் சார், கண்டிப்பா நீங்களும் பேசுங்க தம்பி. சந்தான சார் வந்து ஒரு சந்தனம் பேசுற மரம் மாதிரி. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு முகஸ்துதிக்காக சொல்லல. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்களை சமமான இடத்துல ஒரு முன்னணியான ஒரு ஹீரோனை நான் அவரை தான் பார்த்தேன். உண்மையிலே சந்தானம் சாரின் கிளைகளே, சந்தானம் சாரின் இலைகளே, ரொம்ப நாளா சந்தான சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். எந்த விஷயத்துக்காக சந்தான சாருக்கு இவ்வளவு பேன் உருவானீங்களோ இந்த விஷயம் 100% இந்த படத்தில் நடக்கும்.
உங்கள ஒருத்தரா கார்த்திகேய சார் சந்தான சாரோட ரசிகருங்கிறதுனால அவருடைய ஃபர்ஸ்ட் படம் டிக்கிலோனாவும் சரி, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படிலாம் பண்ணா சிரிப்பான்னு நினைச்சு எடுத்துக்கிற படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. நான் பொதுவா வந்து சந்தான சாரோட ஃபர்ஸ்ட் விஜய சூர்யாவோட சீசன் தான் அன்பு ஆறுதல்னு ஒரு படம். அதுல அப்பதான் சந்தான சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சிம்பு சார் சொல்லி விஜய சூர்யா சார் படத்துல நடிக்க வந்தாங்க. அப்ப 2 பேரும் நடிக்கும் போது நான் தான் வந்து அந்த உரிமையை எனக்கு கொடுத்துருந்தாரு விஜய சூர்யா சார். ஆக்ஷன் கட்டல நான் தான் சொல்லுவேன், கேமராக்கு பின்னாடி இருந்து அவங்க 2 பேர் நடிப்பாங்க. இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு காமெடி உங்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த ட்ரெண்ட்ல. அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகராக்கிடுச்சு டைரக்ஷன்ல இருந்து. சந்தான சார் படத்துல நடிக்க மாட்டோமா அவர் என்ன சீரியஸ் ஆனாலே 10 பேர் போல் இருக்கு. நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் பார்த்தோம், கோஆர்டினேட்டரா பார்த்திருக்கோம், வில்லனா வேலை நடிச்சிட்டு இருக்காரு மாயாண்டி குடும்பத்தார் வெயில் ஜெயில் அப்படின்னு. அப்புறம் இவர் எப்படி காமெடிகளை கொண்டு வரதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப அவர் படங்களை நடிக்கிறது வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எல்லி சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன், தேசிங்க ராஜா மனங்குத்தி பிறவி வேணா வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன். ஆனா சந்தான சார் படத்துல இருந்து வர்ற அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டரா வரும். நான் நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்லை, டிஃபன் சாப்பிடுறது இல்லை, உட்காந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திகேய சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு தேவைதான் தெரியாது, சந்தான சார் நம்மளை பிரியவே கூடாது முடிவோட நடிச்சிருக்கேன். நான் படத்துல ஒரு 7வது நாள் ஷூட்டிங்ல வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானன் கிட்ட வந்தாங்க. அண்ணா உண்மையிலே எக்ஸ்ட்ரானரா பண்ணிருக்கீங்கன்னு, இனிமேல் நான் தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடிச்ச டைரக்டர் தமிழ் சாரா இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் MS பாஸ்கரனா இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த நம்முடைய மாறன் சார், சேசு சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற விட்டு போயிட்டீங்களா, என் கூட நடிச்சா மொட்டை ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணையா நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி போட்டு தான் நடிச்சாங்க. இதான் உண்மை. முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கர போட்டி போட்டு நடிச்சார். ஏன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் கேரக்டர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் யார் தான் ராஜ் சார் தான். ஏன்னா அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணு பிரசாத் நான் பார்த்தது இல்லை. நமஸ்காரம் சார், நான் உங்களை பார்த்தது இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசரா நடராஜ் சார் தெரிஞ்சாரு. உண்மையிலே வந்து மீகாமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ற மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார். 65 நாள் ஷெட்யூல வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் பிரேக் யாராலையும் முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு டிசைனரா இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு 2 பேரோட உழைப்பு பயங்கரமா இருக்கணும். ஒன்னு பிளான் A, பிளான் B, பிளான் Cன்னு வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திகேய சார் வச்சிருந்தாரு. ஆனா நடராஜ் சார் ஒரே பிளான் தான். என்னது, ஒரே ஷெட்யூல முடிக்கிற ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இது 2ம் சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்திருக்கோம்னா, இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்ல, சரியான திட்டமிடுதலுக்கு சந்தான சார் வச்சு எவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணமா இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்கெல்லாம் நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், பிரேம் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். இன்னைக்கும் இல்ல நீங்க சொல்லுங்க, எல்லாம் என்னோட படத்துல சின்ன கேரக்டர் தான் கூப்பிட்டாங்கன்னு. சின்ன கேரக்டர் கொடுத்தாலே நீங்க டெவலப் பண்ணி பெருசாகிடுவீங்கன்னு தெரியும். இப்ப வாழ்க்கை எவ்வளவு நேரம் போச்சு பாத்தீங்களா. அண்ணன் இவரு தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனா கூட பண்ணிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட படத்துல காமெடி வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா ப்ராப்பரா ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடிச்சதே இல்லை. தமிழ் சார் நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு பக்கத்துக்கு டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட அது அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசுவார் டயலாக். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங், எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. உண்மையில இந்த படத்துல சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்மையில அவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு. அப்படியே கட் பண்ணா ரவி மரியா சார் எழுதாம வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவரு கூட ஒரு காமெடி பண்ணுவோம்.
ஸோ இப்படி ஒரு காம்போ இது, ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அவரும் ஜான் விஜய் சார் தான் இதுல வந்து காம்பினேஷனா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையில நான் சொன்னேன், நான் படம் பார்க்கும்போது உங்க கேரக்டர்ல அதுவும் இந்த சீன்ஸ்லாம் நான் பயங்கரமா சிரிச்சேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையில நான் சிரிச்சேன். அந்த ஒரு அவர் தாசில்தார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது. ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நீங்க தேங்க்யூ சார். ஓடிடி ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், சார் வந்தாலே எப்பவுமே சர்ப்ரைஸ் தான். சீனியர் ஆக்டர்னு சொல்றதை விட இன்னைக்கு வரைக்கும் நாயகன் அவரு. பார்க்கிங் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். செல்லக்கண்ணா ஆகட்டும், இளம்பருதி ஆகட்டும், டானாக்காரர் பக்கத்துல இருக்காங்க. அவ்வளவு அழகான ரோல்ஸ் கொடுத்த MS பாஸ்கர் சார் வடக்குப்பட்டி ராமசாமியில என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். Let's hear it for MS பாஸ்கர் சார் again. முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்க வந்து இபி நடராஜ் சார், அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி, இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈஸ்வர் பிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள், தம்பி ரவிமரியா அவர்கள், சேஷு அவர்கள், மாறன் அவர்கள், குல் சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோயின், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசிடுவார். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லா ரைட்டர். அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி, அண்ணே ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளவு கேட்டுக்கலாம், சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அதாவது எந்த படமா இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு, சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான். தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கும். நான் பர்சனலா ஃபோன் பண்ணி, தம்பி இந்த நேரத்தில் வர முடியல, நான் என்னண்ணே போங்கண்ணே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு, சரிண்ணா அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார். சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலாண்ணே, அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணுண்ணே அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் ஃபோனை வைப்பாப்புல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு வச்சுங்க. வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி, ராமசாமி, ரைட், அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும், காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமா இந்த படத்துல சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம்.
நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத வனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் கதைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அலாட். பாஸ்கர் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் தான். காலைல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாரு. தம்பி எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு. அப்பதான் ஹோட்டல்ல இருந்து எழுந்துப்போம். பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னா சார் தான். அதே மாதிரி வந்து ஒரு ஷார்ட் எடுத்துருந்தோம், கிளைமேக்ஸ் ஷாட்டு. அந்த ஷார்ட்டை வந்து சார் ஒரு கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்றாரு. நீ சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் 4 பக்கம் இருக்கே சார் அப்படின்னா, நீ புடு தம்பி அப்படின்னாரு. எல்லாரும் சைலண்டாக இருக்க சொன்னார். ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. தேங்க்ஸ் அலாட் சார். உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 2 விஷயம் இப்ப சொன்னாப்புல தம்பி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு ஜாலியான ஒரு பதில் தான். அதாவது எவ்வளவு நீளமான டயலாக்கா இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டயலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்கா டயலாக் ஈஸியா பேசிடலாம். ஏன்னாக்க தமிழ் வந்து அவ்வளவு நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழிதான் ஒன்று. இன்னொன்னு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மேட்டரே இல்லாம 3 மணி நேரம் பேசுவேன் சார். நீங்களும் சார் நம்ம அதிகமாக தான் சார் அது சார். அந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொகேஷன்ல ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பி கிட்ட மட்டும் இல்ல, தம்பி கிட்டையும் உண்டு. என்னன்னா இவ்வளவு விடிக்கிறத ஒரு நாள் நைட் 2 மணிக்கு அனுப்பிச்சாரு ராணாக்காரன்ல இருந்து. அண்ணா நீங்க காலையில கொஞ்சம் லேட்டா வாங்கினேன் அப்படின்னா, சரி ரைட் அப்படின்ட்டு காலையில ஃபோன் பண்ணோன்னா தூக்க கழுத்தில் அல்லவோ அப்படின்னா, தம்பி என்ன தம்பி எங்க இருக்கேன், இப்போ தானே எழுந்துக்கிறேன், லொக்கேஷனுக்கு போகணும். நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி, நான் 5 மணிக்கு காலையில் 2 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துட்டேன். இல்லைக்கு இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார், இன்னும் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே, எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்கன்னு. இல்லைண்ணா ஆயிடுச்சான்னு. இல்லை பண்ணி பாரு, என்னை விட சீக்கிரம் வருவேன். அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி வந்து சீக்கிரமா விளையாண்டுட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம். நம்ம மற்ற விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம், டைலாக், பர்ஃபார்மன்ஸ் இதுல எல்லாம். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணே. நம்ம 2 பேர் காம்போ வந்து ரொம்ப நாளா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எங்க 2 பேருக்கு மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னன்னா வந்து வீராசாமி தான். அந்த படம் தான் நாங்க 2 பேரும். அப்போ நான் வந்து டிவில இருந்து அப்பதான் அப்கமிங்ல வந்துட்டு இருக்கேன். அண்ணனும் பட்டாபி கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு அப்பதான் அண்ணனும் வராங்க. டிஆர் சார் வந்துட்டு ஒரு சீனை சொல்லிட்டு வராங்க, டயலாக் சொல்ல மாட்டாங்க, வந்து அவர் நடிச்சிருவார், அவ்வளவுதான். அது நாங்க வந்து மேனேஜ் பண்ணிப்போம். அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு சீன் அப்படிதான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க. அவர் வந்தோடனே அவருக்கு நியூஸ் தெரியுது, தெரிஞ்ச உடனே எமோஷனல் ஆகுறாரு. ஆன உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்றாரு. இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட. பாஸ் தான் சொல்லுவாரு, பாஸ் இதாண்டா மூடு, அண்ணன் வரண்டா, ஃபுல் டென்ஷன்ல இருக்கேன்டா, தங்கச்சி ஓடி போயிட்டாடா, பாத்துங்கடா அப்படின்ட்டாரு. சந்தானம் பாத்துக்கடா அப்படின்ட்டாரு. ஓகேன்ட்டோம். அண்ணன் நிக்கிறாரு, நான் நிக்கிறேன், வெசன்லட்சுமி மேடம் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தாரு, வந்த உடனே விச்சு நிக்கிறாரு. விச்சு நானு அண்ணன் 3 பேர் நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டா வந்தாரு. வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டு அவரு ஆக்ஷன் வேற ஆயிடுவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னு உடனே நீட்டா வந்தாரு, விச்சுவை புடிச்சாரு. புடிச்சு 2 அடி தலையிலே அடிச்சாரு. என் தங்கச்சி ஓடி போயிட்டாளா, ஓடி போயிட்டாங்க. கேராய் விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு. அடுத்தது என்கிட்ட வந்தாரு, நெஞ்சில வந்து அவர் தலையை வச்சு முட்டினாரு. டே என் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே, ஓடி போயிட்டாங்க. நான் நெஞ்சு பிடிச்சுன்னு ஒரு கண்ணு காமிச்சால, ஓடிட்டீங்களா இருக்காது அப்படின்னு. அங்க இருந்த வீரா 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 பாச.
ஸோ நாங்க அங்க ஷூட்டிங்ஸ் பண்ண ஒரு அண்ணனோட நடிச்சது, அப்பத்திலிருந்து நாங்க பேசிட்டு இருந்தது, இது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்க பண்ண நிறைய படங்கள் A1 ஆகட்டும், அதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுற மாதிரி பண்ணியிருப்பாரு. அப்படியே சபாபதி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி. ஸோ அதே மாதிரி இதுல ஒரு டிஃப்ரெண்டான பாஸ்கர் சார் நீங்க பாத்தீங்க, அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாவே இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக், ஒரு எமோஷனலா அவ்வளவு அழகாக ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா இன்னொரு அழகான பேட்ச் கூப்பிட போறேன். ஒரு கலகலப்பான ஒரு பேட்ச்னு சொல்லலாம். ஒரு படம் 9 மணி ஷோனா அதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்ல போய் தேடக்கூடிய முகங்கள்ல ஒரு முக்கியமான முகம் அவரு. மூவி ரிவ்யூவர் அண்ட் ஆக்டர் இட் இஸ் பிரசாந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நான் உங்க பேட்ச்னா உங்களுக்கு பிடிச்ச பேட்ச். அடுத்ததா ஒரு படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ்க்கு பின்னாடி ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் ட்ரெய்லர் ஈவென்ட் எல்லாத்துலயுமே மைக் அவரோட முன்னாடி தான் இருக்கும். அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் கூல் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க 2 பேரு கூட வர இன்னொருத்தரை பத்தி இவங்க 2 பேர் கூட வரத்துக்கு இன்னொருத்தர் காத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றதை விட அவர் யாருன்னு உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் கரெக்டா சொல்லுங்க. அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே சேஷு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால ரத்தின சுருக்கமா முடிச்சேன். போய் காலேஜ் தயவு செஞ்சு டைம் ஆயிடுச்சு, நீங்க போயிட்டு வாங்கண்ணா. கூப்பிட்டு போயிட்டு வர சொல்லுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும், கண்டிப்பா நடக்கும். சந்தான மாசம் தான் இந்த 10ல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க போங்க. வேற எதுவுமே நான் சொல்ல அவள் தான். போறமா நிம்மதியா உட்காந்து படம் பார்த்தா சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். நீ நல்ல படம். நீ பேச எல்லாமே சூப்பரா பழகி பேச வேணான்னு கத்துறாங்களா என்னன்னு தெரியல. முதல்ல என்னன்னு கேட்டுட்டு பேசு. வந்தவனே அவர் வெளியே போடுறாரு, ஒரு கூட்டி வச்சு அப்புறம் மரியாதை போயிட்டு இப்போ என்னப்பா ஆளுதான் என்ன கலாச்சி. நிஜமா சொல்றேன், ரொம்ப அற்புதமான படம் இது. எனக்கு ரொம்ப மன சந்தோஷம்னா எல்லாருமே ஒரு அந்த 74 அந்த கெட்டப்பு சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் கெட்டப்பு அருமையா அமைஞ்சது. எங்க ஹீரோ எல்லாம் நிஜமா சொல்றேங்க, ஹீரோ அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். படம் சூப்பர். எங்க டைரக்டர் கலக்கல, மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும். அவள் தான் இதுக்கு மேல பேசுறது என்னுடைய நேரம் முடிந்து விட்டதால் உங்களிடம் விடைபெற்று நன்றி, வணக்கம் வணக்கம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனா எனக்கு குலதெய்வ சாமி, குலதெய்வம். இந்த படம் நடிச்சது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டரு அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், கூலண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்க படத்துக்கு உள்ள ஸ்கிரீன்ல உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும்
இதப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா இததான் எதிர்பார்க்கிறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்ததுக்காக வணக்கப்பட்டு ராமசாமிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. ஒரு நிமிஷம் பிரசாந்த், பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்ல அவன்கிட்ட மைக் நீங்க வாங்கிக்கங்க. இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தாதான் தெரியும். நேற்று கூட டப்பிங் வாங்கிட்ட சொன்னான். இல்ல சந்தானம், இல்ல நேற்று கூட டப்பிங்ல பார்த்தோம் சொன்னான். இல்ல சந்தானம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்க நிக்கிற சந்தானம் சொல்லி அங்க விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணோம். இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தாண்டா இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு போட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்க இருந்து டிஆர் சார் போன் அடிக்கிறான், சார் வந்துட்ட வெளியே அப்படின்னு. அவர் சொல்லுக்குள்ள அப்படின்னாரு, மாலை ஷால்வை போடணும்னு. அவரு என்ன மாதிரியே ஏமாந்த வாடா வீட்டுக்கு. அங்க போனா அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் இந்த மாலையை வித்துட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டைரக்டர் சொன்னாரு, இது படத்துல பார்த்துருப்பீங்க, பாடையில படுத்துன்னு வர ஒரு கேரக்டரா தான் இருக்கும். படம் ஃபுல்லாவே பாடையில படுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகை எல்லாம் கொடுத்துன்னு பண்ணுவான். ஆனா பாடையில படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன், யாருன்னு பண்ணலாம். நாங்க எதுக்கு யோசிக்கிற, நம்ம கிட்டதான் இருக்கிறானே ஒருத்தன், அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் வாழ்த்துக்கள். ஆனா சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்திக்க, ஹீரோவா வேற நடிக்க போறோம்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் வேற கூட்டின்னு வந்தது, அவங்க பேர் நடுவில் சொன்னா நீங்க கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்க நாங்க தான் இவனே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்ட் சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்க பார்த்தாலும் அங்க எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிம்னு ஓகேவா, பயங்கரமா பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா? மாறன் உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1ல நீங்க பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தியேட்டர்ல நீங்க கண்டிப்பா விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. பிரசாந்த் சார், நீங்க இப்போ ரொம்ப நம்பி கொடுத்தாரு இந்த கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 மாசம் நாயெல்லாம் சுத்திட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனா அம்மா எல்லாம் கேவலமா சிரிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். இதுல எனக்கு என்னன்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சதுதான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம கேரவன்ல படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடுவோம், அப்படி கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிடுறேன்னா எங்க சொல்லுங்க வெந்து தணிந்தது கார்டு அப்படின்னு அது கூச்சமே படாம அதை உட்காந்து அது ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அப்படி அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தான எனக்கு காது குத்துன இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். அப்படி சேஷன்ன கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நான் உண்மையா சொல்றேன், இந்த படத்துல தைரியமா சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷன். அதாவது ஒரு சீன்ல உண்மையா சொல்றேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடிச்சு டிஜுக்குள் விழுந்துட்டு அப்படி அவர்
டைரக்டர் வந்து ஓகேன்ட்டாரு, ஷார்ட்லாம் ஓகேன்ட்டாங்க. இல்ல இது டைவ் பத்தல அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்கு, சாக்கடைக்குள்ள விழுந்துட்டோம் அப்படி சேஷுவன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது. கார்த்திக் இல்ல பிரசாந்த், ஆக்சுவலா சாரி டு இன்டரப்ட், கேமராமேன் ஃப்ரேம் வச்சிருக்காரு, இவரு போய் பக்கத்துல எங்கேயோ சாக்கடையில வந்துட்டு எங்களை திட்டுறாரு. நீங்கன்னா எனக்கு ஃப்ரேம் எடுக்க மாட்டேன் கேமராமேன், நீங்கன்னா ஃப்ரேம் எடுக்க மாட்டேன், பார்த்தா ஃபுல்லா சாக்கடை, திருப்பி குளிச்சுட்டு திருப்பி சாக்கடையில விடுறாரு. இதுல ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா லுங்கி அந்த அந்த இது வேஷ்டிலாம் கட்டிட்டு, வேஷ்டியை வந்து நான் ஏதோ தூக்கின்னு போயிடுச்சு பிறகு அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவன்ல ஏறி அப்படியே சுத்தின்னு இருக்காரு. நைட் 2 மணிக்கு ஹோட்டல்ல இருந்து கால் பண்றாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுத்திட்டு இருக்காங்க, பார்த்தா சிசிடிவி டீ இருக்கான்னு எல்லா ரூம்லயும் தட்டி கேட்டு இருக்காரு. 2-3 மணிக்கு ஒரு அது வேற, அந்த டீ வேற, இது மனுஷன் குடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடிச்சிடுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ண என்ன பண்றது? இந்த மேடையை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னை பத்தி கிடையாது. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பயங்கரமா உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்ட்டு. பயங்கரமா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரேம், மஞ்சு, செந்தில் அண்ணன், சசி, அதோட பாலா சார் கூட இருந்த ஒரு கேரக்டர் ஒரு பேர் இருக்கான் சுதன். சந்தான அண்ணன் வந்து கடைசியில் டேய் நீ யார் அவ அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக், அதாவது டிராபிக் போலீஸ், அவன் போன ஜென்மத்தில் டிராபிக் போலீஸா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளவு சேருமோ அந்த அளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பின், இவங்க எல்லாருமே சொல்றேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கங்க, எல்லாரும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் கதைகள் இருக்குது, அதனால வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியா சந்தான அண்ணன் எனக்கு அண்ணன், அவ்வளவுதான். எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நாம நடிக்கிறதுக்கு போறது அதெல்லாம் இல்லை. ஜென்ரலாவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படிதான் பேசுவாரு. அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதாவது டே பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீய மிதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்க டைரக்டர் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னா ஐ மீன் அவ்வளவு வேலைகள் இருக்கும், அதை அவ்வளவு கூலா சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் இந்த ஈரத்துல உட்காந்துருக்க, போய் துணியை மாத்து, ஏன் சாப்பிடலையா, சாப்பிடாம இங்க உட்காந்துருக்க, போய் சாப்பிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வாண்டடா சொல்றது இல்ல, அது அவரோட நேச்சரே. அதுதான். எனக்கு மட்டும் இல்ல, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்றது, இப்ப விஜயகாந்த் சார் சொல்றாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தானம் சொல்லுவாங்க. சூப்பர் தேங்க்ஸ் a lot, thanks for being on the stage. தேங்க்ஸ் பிரசாந்த், ரொம்ப சந்தோஷம். பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்க சொல்ற வார்த்தைக்காகவே நான் இன்னும் கரெக்டா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரசாந்த் வந்து இப்ப இருக்கிற கெட்டப்பை விட்டுருங்க, இப்ப பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி அந்த யூடியூப் மாதிரி இருக்காரு அவரு. நீங்க படத்துல பாருங்க, அம்முன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. டிக்கிலோனால வந்து பாய் பெஸ்டின்னு பண்ணி அது பயங்கர ஹிட். யார் பார்த்தாலும் பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பழைய நடிகர்களுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செந்தில் சாரோடைய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குங்களா, அது வந்து ஹிட்ஸ் பிரசாந்த் வந்து ப்ராப்பரா செட் ஆகும். யாரு என்ன பேசினாலும் யாரு என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன்ல அதை கவர் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அது வந்து இந்த படத்துல அம்மு கேரக்டர்ல ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்ப பொம்பளை பொண்ணுங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா ஆம்பளை பசங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வெறுப்பேத்தணும், கிண்டல் பண்ணணும்னா ஏய் அம்மு வாடா, அம்மு போடா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் பேசப்படும். அற்புதமான ஒரு நடிகர். ரொம்ப நன்றி பிரசாந்த். தேங்க்யூ. இந்த இடத்துல ஜாக்லின் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க, 2 minutes. ஜாக்லின், அவருக்கு இந்த 2 பேருக்கு நடுவில் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆமா, எங்க இருக்கீங்க? வாங்க. நல்ல வேலை ஏத்திட்டாங்க. இல்ல ஏன்னா பயங்கர இருக்கும் போது அந்த கலர் ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் இருக்கு. இல்ல நீங்க நில்லுங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. அண்ணா இங்க வாண்ணா. அண்ணா சரி ஓகே. இல்ல லைட் அங்க ஜாஸ்தி. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மேடையில நான் நிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என்னோட டிரெக்டர் கார்த்திக் நன்றி, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் நன்றி, என்னோட ஃப்ரெண்ட் சினீஷ்க்கு நன்றி, அண்ட் பீப்புள் மீடியா ஃபேக்டரியோட ப்ரொடியூசர் விஸ்வாசருக்கு ரொம்ப நன்றி. நான் கரியர் ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 13 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும்
கடவுளோட blessings, நம்மளோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், விடாமுயற்சி, பேஷன்ஸ், இந்த மாதிரி மீட்டிங் ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம், இதெல்லாம் ஒன்னா கூடி வந்தால் மட்டும்தான் மேஜிக் நடக்கும், பின்ன மாற்றமும் நடக்கும். ஸோ எனக்கு இந்த படம் அந்த மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கார்த்திக். I'm actually very nervous because ரொம்ப வருஷம் கழிச்சு I'm seeing this crowd. So yeah, thank you very much. Thank you so much. ஆக்சுவலா ஜாக்லினுக்கு ஒரு நன்றி. எனக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க. நம்ம அந்த கேரக்டர் பார்த்துட்டு ஜோடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அது பயங்கரமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களை விஜய் டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய டான்ஸ் ஷோஸ்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. திருப்பி வர்றாங்க. எனக்காண்டி இல்லை, அவங்களுக்காண்டி ஒரு கைதட்டிருங்க. அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். சிடி இது போன்ற படங்கள் கொடுத்து ஆல்ரெடி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லு சிரீஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வெல்கம் வெல்கம் ப்ரோ. இதே தருணத்துல என்ன சொல்ல போகிறாய் மற்றும் செம்பி திரைப்படத்தின் நாயகன் ஹார்ட் த்ரோ அப்படின்னு சொல்லும்போது எப்படி அவர் இல்லாம இந்த ஸ்டேஜ் நிறைவா இருக்கும். அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வெல்கம் வெல்கம் அஸ்வின். டிக்கி லோன் ஆகட்டும், ஜகமே தந்திரம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் நீங்க எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் தியேட்டர்ல கலக்கின ஆட வச்ச மாஸ்டர் ஷெரீப் மாஸ்டர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அல்லு சிரீஷ் பாருங்க ஆரம்பிச்சிருச்சு சவுண்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சிரீஷ். நான் தெலுங்கு சினிமால ஒரு நடிகர். இந்த மேடையில ஒரு பேச சான்ஸ் வரும்னு நான் நினைக்கல. சும்மா இன்வைட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்தேன். ஸோ சடனாக மைக் கொடுத்து இப்படி பேச சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பேசுறப்ப ஏதாவது தமிழ்ல தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. இருக்கு பேசலாம் நீங்க. இல்லை, நான் சென்னையில தான் படித்தேன், ஸோ தமிழ் தெரியும். பட் ஏதாவது தப்பு வந்தா சாரி. முதல்ல உங்களை சொல்லிடுறேன், ஒரு அல்லு அர்ஜுன் புஷ்பா அவருடைய தம்பி சார் சொன்னாங்க, கௌதா எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சந்தானம் சார் வந்து அவங்கள நாங்கள் டிவியில் பார்த்தோம். அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடினா பண்றப்போ ஃபிலிம்ஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓகே ஓகே படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லீட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வந்து கண்டினியூஸா ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தானம் சார் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன். ஏன்னா சார் காமெடி டைமிங் எல்லாத்துலயும் இருக்கும். நிறைய வைரல் கிளிப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த படத்துக்கும் வந்து ஏதோ ப்ரமோஷனல் கிளிப்ல வந்து ஒரு வைரல் கிளிப்பா வந்து நான் பார்த்தேன். சார் அப்படியே நீங்க ஆடியன்ஸ் எல்லாரும் நீங்க என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் பண்றேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹோப் டு ஒர்க் வித் யூ சம்டே சூன். ஷோர் சார், டெஃபினட்டா சார். கண்டிப்பாங்க. நீங்க அங்கிருந்து இங்க வந்து இந்த விழால கலந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டெஃபினட்டா நான் வந்து ஒர்க் பண்றேன், நீங்க கூப்பிடுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம 1970s 80s 90s அந்த டைம்ல தமிழ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், அப்படி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ஒரு 20-30 இயர்ஸா இல்ல. திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்க விஸ்வ பிரசாத் சார் மாதிரி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து தமிழ்ல ஒரு பெரிய ஹீரோ வச்சு இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்படி ஆகணும். இன்னும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்க ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அண்ட் டைரக்டர் யோகேஷ் சாருக்கும் அண்ட் ஹீரோயின் மேகா ஆகாஷ் அண்ட் மீதி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்ல இருந்து ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு இந்த யூனிட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்ல இருந்து ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அஸ்வின், நீங்க ஏன்னா சந்தானம் சார் ரொம்ப ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் டெலிவிஷன் டு தியேட்டர்ல பிக்கா நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றதுக்கு இன்னைக்கு இப்படி கொண்டாடுறாங்க மக்கள். சந்தானம் அப்படின்னு பெயர் சொன்னா அவ்வளவு சத்தம். நீங்க சொல்லுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. சந்தானம் சார் ஒரு எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அங்க இருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன் அவரை பார்த்து. ஸோ சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டா
சத்தியமா சார் கிடையவே கிடையாது. உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார். அதான் உண்மை. உண்மையா சொல்லலாம், நேத்து நைட்டு கூட நான் உங்களோட படங்கள், பழைய வீடியோஸ் நீங்க பண்றத அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் தூங்குறேன். உண்மையிலேயே அதுதான். அவ்வளோ பெரிய ஒரு இதா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க என்னைக்குமே லெஜண்ட் மாதிரி தான் உங்களை நாங்க பாக்குறோம். ஏன்னா உங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ, ஏன்னா ஒர்க்கை கூட விட்டுருங்க, இன்னைக்கு இப்பவே பாருங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ்லயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு, அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி. நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய வரமா நாங்க பாக்குறோம். ஐயோ, ரொம்ப பெரிய வார்த்தை சொல்றீங்க அஸ்வின். தேங்க்ஸ். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கலக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட சேர்ந்துலாம் நான் நடிக்கணும், நானும் அதை ஆசைப்படுறேன். கண்டிப்பா சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். நான் நிறைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என் படம் வேற படம் எல்லாம் பார்த்துருக்கு, அட்டென்ட் ஆயிருக்கேன். ஹீரோ அங்க உட்காருவாரு, லாஸ்ட்ல வந்து ஹோஸ்ட் கூப்பிட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவாரு. பட் சந்தான சார் அப்படி இல்ல. அவங்களே வந்து பிகினிங்ல அவங்க எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ, இன்னைக்கு அவங்க படத்திலே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இங்க நின்று ஸ்டார்ட்ல இருந்து அவங்க ஹோஸ்ட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப நான் ஷாக் ஆயிட்டேன். நான் என்ன லேட் பண்ணிட்டேன், ஹீரோ ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, சாரே ஹோஸ்ட் பண்றாங்களா, சரி அப்ப நம்ம டைம் தான் வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப பட் பார்த்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இந்த ஸ்தாய்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளவு ஹம்பிளா வந்து அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்றாங்க வித்வுட் ஃபர்கெட்டிங் ஹிஸ் ரூட்ஸ்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்க வந்தோன்னே சொன்னீங்க சந்தானத்துக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் கிடைக்குமா சார். நீங்க படமே பண்ணலனாலும் அங்க இருக்கிறவங்க என்னைக்குமே இருப்பாங்க சார். அதான் சார் உண்மை. என்னைக்குமே ஒரு ஹீரோ வரதை விட நீங்க வரும்போதே அப்பவே சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கமெடியனா இருக்கும் போதே ஹீரோ தாண்டி நீங்க அப்பவே போயிட்டீங்க சார். எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்க அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க நடிக்கலனாலும் உங்களோட வீடியோஸ் என்னைக்குமே அது ட்ரெண்டிங்ல தான் சார் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் மீடியா விஸ்வாகாவ் தமிழ்ல நமக்கு பெருசா தெரியாது, பட் தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பிரபாசரோட படமும் அவங்க தான் பண்றாங்க. ஸோ அவங்க தமிழ்ல வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறோம். கண்டிப்பா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நட்டி சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்க கொண்டு வந்து இங்க ஹோப் கொடுத்து, அண்ட் சந்தானம் சார் இங்க ஒரு கொடுத்து பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒன்று கொடுத்துருக்கீங்க. விஷுவல்ஸ் பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் அவ்வளோ சர்வ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அல்லு சிரி சார், இவர் வந்து எல்லாரும் அல்லு அர்ஜுன் தம்பி அப்படின்னு சொல்றீங்க. அவருக்குன்னு தனி ஒரு கிரேஸ் இருக்கு தெலுங்குல. இஸ் வெரி ஃபேமஸ் ஓவர் தேர். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் என்னோட அடிப்பொழியோட கொரியோகிராஃபர், தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் உண்மையத்தை நான் சொல்லணும், முக்கியமா ஆர்யா சார் நான் கூப்பிடுவேன், பட் அவர் அதை தாண்டி என்ன ப்ரோன் கூப்பிட வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளவு ஸ்வீட்டான ஒரு பர்சன். உண்மையில சொல்றேன், ஃப்ரம் மை ஹார்ட், ஒரு ஜென்யூன் சோல். சிம்பிளா சொன்ன இன்னைக்கு சாருக்காக கூட வந்திருக்காரு. அதுதான் ஆர்யா சார். தேங்க்யூ so much for all kind support bro. Thank you so much. Thank you so much அஸ்வின். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர், இந்த படத்துல சார் 2 பாட்டுக்கு ஆட வச்சிருக்கீங்க. ஆப்ரகா நாங்க பார்த்தோம், அவ்வளவு அழகா இருந்தது கொரியோகிராஃபி. few words please. எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் குயிக்கா முடிச்சுக்கிறேன்னா, சந்தானம் சார் வந்து நான் ராஜாராணி படத்துல இருந்து ஒர்க் பண்ணேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு ஸ்டார்டிங் அவர் வந்து ஜாலியா அப்படியே காமெடியனா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருந்ததை விட இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோவா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. ஈவன் இன் டான்ஸ் அண்ட் எவ்ரி ஸ்கில் வந்து அவர் டெவலப் பண்ணது வந்து ஐ ஃபீல் லைக் அது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் வந்து ஒரு இன்புட் போடுறது, ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி ஆடுறது எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் அதாவது எந்த ஒரு எதுவுமே இல்லாம நீங்க என்ன பண்றீங்களோ அதை நான் ட்ரை பண்ணிடுறேன்னு ஒரு ஹீரோ சொல்லி அது பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கலைஞருக்கும் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டா நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நீங்க எனக்கு கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ கார்த்திக், அவர் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் அண்ட் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, சில ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சில பேர் வருவாங்க, சில பேர் வர முடியாம இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா அது கார்த்திகோட அன்பு தான். ஏன்னா ஒரு வெரி குட் டைரக்டர், ஐ மீன் வெரி குட் டைரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட ஒரு குட் ஹியூமன் பீங் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா we used to say like நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு வித்தியாசம் தான் இந்த படத்தை வந்து என்னையும் அந்த சாங்கை பண்ண வச்சது. ஸோ அந்த சாங் வந்து ஒரு 70s இருக்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்னால அவரும் அந்த பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அதை நடனம் ஆடினதும் சூப்பராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சிறப்பாக வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர் வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட்
ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ ஒரு பெருசா தெரியறதுக்கு காரணமே ஒரு டைரக்டர் தான். ஸோ கார்த்திக் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஒரு படம் கொடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. உங்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹீரோக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் அல்லு சுரேஷ் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணதுக்கு நன்றி. இவங்க கெஸ்டா வந்திருக்காங்க, நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேர் வச்சாலும் வைக்காம சாங்குக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டிக்கிலோனால. அண்ட் ஆபரகோ சாங் அண்ட் பரவத சாங், தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் மறுபடியும் கூட ஒர்க் பண்ணது. நான் மாஸ்டரோட வந்து அந்த இந்த சாங் பண்ணேன், ராஜா ராணியில ஒரு சாங் பண்ணோம். அப்போ ஆர்யா பண்ணிட்டு இருந்தா, அப்போ ஆர்யா கூப்பிட்டு மாஸ்டர் அவனையும் ஆட வைங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன கூப்பிட்டு ஆட வச்சாரு. நான் சொன்னேன் என்னால் இந்த முட்டி போட்டு எழுந்து போனோம், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது மாஸ்டர், ரொம்ப கஷ்டம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் விடவே இல்லை, மூமெண்ட்டையும் மாற்றலை. யார் உங்களை யாருக்கு ஆட சொன்னது தெரியுமானா ஆர்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஆர்யா வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு. ஆர்யா ஷோல்டர் மேல நான் கை போட்டுப்பேன், ஆர்யா முட்டி போட்டு என்னையும் தூக்கிட்டே ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணி விட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பாட்டு ஆடி முடிச்சோம். அதுக்கப்புறமா டிக்கிலோனா அந்த பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு. அப்புறம் இந்த பாட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மாஸ்டர் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம இப்போ தியேட்டர்ல இவங்க எல்லாருமே நிறைய கொண்டாடி இருக்கோம் அந்த இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் பட் ஹியூஜ் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி மண்டே லெவல் தொடங்கி மாவீரனை நாம் கொண்டாட வைத்த இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். பில்லுக்கு துட்டு ரிட்டர்ன் ஆனா எவ்வளவு சந்தோஷம் இல்ல. டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் நம்ம சாண்டா அவர்களின் டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தில் இயக்குனர் பிரேம் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். பார்க்கிங் டைரக்டர் திரு ராம் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஈவன் வெளியில தியேட்டருக்கு வெளியில கூட அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். தேங்க்யூ ராம் ஃபார் வண்டர்ஃபுல் ஃபில்ம். கார்த்திக் யோகி எனக்கும் ஒரு 10 years பழக்கம். ஏன்னா 2 பேரும் நாளைக்கு பண்ற டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஆக்டரா தான் இருந்தாரு. அவரு என்ன ஆச்சுன்னு தெரியல, நடிக்கிறதுக்கு நான் டைரக்ஷனே பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாருன்னு தெரியல. ஆனா உங்க கூட உங்ககிட்ட நடிச்சா உங்க நடிப்பு வரல, அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு டைரக்ஷனே பெட்டர்னு வந்துடுச்சு. இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம், உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல வந்து கார்த்திக் யோகி நடிச்சிருந்தாரு. அதுல வந்து நான் மொத்தமாவே 2 டயலாக் தான் வச்சிருந்தேன். அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அஸ்வின் அந்த 2 டயலாகையும் தூக்கிட்டா அது டயலாகே இல்லாத ஷார்ட் ஃபிலிமா இருக்குமேன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு அது ஆக்சுவலி தோணவே இல்லை. அந்த டயலாகே இல்லாம அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது அந்த டைம்ல ரொம்ப வைரலா போச்சு. ஏன்னா அது டயலாக் இல்லாதனால எல்லாராலையும் அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு லாங்குவேஜ் பேரியரே இல்லாம ஆச்சு. ஸோ அப்பத்துல இருந்தே அவருக்கு அந்த ஐடியாஸ் விஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கார்த்திக் யோகிக்கு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே புக்ஸ் நிறைய படிச்சாரு, நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாரு, ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணாரு நிறைய படத்துக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மோர் தென் 10 years ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய உழைப்பு இருக்கு இதுக்கு பின்னாடி. அதனால இந்த படம் கண்டிப்பா பெரிய வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கார்த்திக் யோகியோட ஹியூமர் சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா யூனிக்கான ஒரு ஹியூமர் சென்ஸ். அவர் வந்து ஒரு கிரேசியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. அதுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே கிரேசியா இருப்பாங்க, நம்ம நிஜ வாழ்க்கையில பார்க்காத கேரக்டர்ஸா இருக்கும். அது வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஈவன் டிக்கிலோனால சூப்பரா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துலயும் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு தியேட்டர்ல ஒரு பக்கா என்டர்டைனரா இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்துல உழைச்ச எல்லாருக்குமே என்னோட பாராட்டுகள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். முதல்ல என்னை இன்வைட் பண்ண கார்த்தியோக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல இப்போ டைரக்டராக வரனாலும் கண்டிப்பாக அங்கே ஃபேனாக இருந்திருப்பேன். ஏன்னா சந்தானம் சாரோட ஃபேனாக தான் அவர் பார்க்க போனேன். கிட்டத்தட்ட ஒரு 15 years 16 years ட்ராவல். ஃபேனாக வந்தவனை ரைட்டிங் எழுத கற்றுக் கொடுத்து கூடவே ட்ராவல் பண்ண வச்சு ஒரு படமும் வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தையும் சக்ஸஸ் பண்ணி இப்போ அவரோட அடுத்து சக்ஸஸ் ஆக போகிற படத்துக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காரு. இது அவரால் தான் மட்டும்தான் முடியும். இது ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. கார்த்திக் யோகி அவர் வந்து எனக்கு டிக்லோனால வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர் கூட இருக்கு. அவரோட ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதுவார். அந்த கேரக்டருக்கு ஒரு கரெக்டான ஆர்க் செட் பண்ணுவார். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி லைனும் போயிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த படத்தை வந்து
எடிட் பண்ணவனே கூப்பிட்டு காமிச்சாரு, ரொம்ப ரா வெர்ஷனே காமிச்சாரு. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சோஷியல் ட்ராமாக்குள்ள ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஒரு பிளே இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய ஸ்லாப்ஸ்டிக் காம்படிஷன் இருக்கு. ஸோ படம் நல்லா இருக்கும், குழந்தைங்களோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். அண்ட் இவர் நம்ம அஸ்வின், மதன் அஸ்வின் எனக்கு ஒரு 15-13 இயர்ஸ் மேலே தெரியும். அண்ட் அவர் கூட நான் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ரூம்மேட் ஆக்சுவலாக நான் வரலன்னா கேவலமாக திட்டிருப்பான், அவரும் என்ன திட்டிருப்பாரு. அண்ட் நம்ம பிரேம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லுல்லு சபாலே வந்து அந்த லுல்லு சபாவில் இந்த இங்கிலீஷ் படிப்பாங்களே, எக்ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும், அதுலேருந்தே எனக்கு அவர் தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் டிக்கில் நான் கதை சொல்லும் போது இவங்க எல்லாமே கூட இருந்தாங்க. சந்தானம் எப்போ வந்து ஏதாவது டவுட் வந்தாலுமே பிரேம் கால் பண்ண அப்படின்னுவாரு. அந்த பஞ்சஸ் ஏதாவது ஒரு பஞ்சஸ் போடணும்னா பிரேம் கால் பண்ணி கேள்றா அப்படின்னாரு. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல நிறைய பஞ்சஸ், அதாவது டிக்கிலோனாலும் சரி வடக்குப்படியிலும் சரி, அதோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா பிரேம், சேது, முருகன் 3 பேருக்கும் இருக்கு. அந்த கிரெடிட் கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேரணும். அண்ட் மூணாவது பேசுவது ராம் வந்து பார்க்கிங் படத்தோட டைரக்டர் அப்படின்றத தாண்டி என்னோட அசோசியேட் டைரக்டர், டிக்கிலோனால ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எனக்கு டிக்கிலோனா தியேட்டர் ரிலீஸ் ஆகல, பட் ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு ரிலீஸ் பார்க்கிங் ரிலீஸ் ஆகி நான் ஹிட் ஆகும்போது உண்மையாக என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ராம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து பயங்கர ஹியூமர். அவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது, சிரிச்சுட்டே இருப்போம். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ஹியூமர் பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு அவரோட ரைட்டிங்கில் இருக்கும். ஸோ அப்படிதான் டிக்கிலோனால இருந்தது. ஸோ அதே சேம் வடக்குப்பட்டி ராமசாமி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு பக்கா என்டர்டெயினாக இருக்கும். அண்ட் சந்தானம் அண்ணன் வந்து டிக்கிலோனால ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அவருடைய அந்த ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக யாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே அவர் பழகிற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஸ்பாட்டில் ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய திருப்பி இந்த காம்பினேஷனில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி பிப்ரவரி 2லேருந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். இங்கே வந்து என்னையும் கூப்பிட்டு அது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் என்டையர் டீம் வடக்குப்பட்டி ராமசாமி டீமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த கதை தெரியும். கார்த்தி நரேட் பண்ணது ஒரு 4 hours நரேட் பண்ணா, பயங்கரமாக சிரித்தேன். அதுக்கப்புறம் படம் ஒரு ரஃபாக ஒரு எடிட்டில் ஒன்று காட்டினான். அவன் என்ன நரேட் பண்ணானோ அதை விட பயங்கரமாக இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸு, கேரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ கார்த்தியும் நானும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது 2011 நாங்கள் க்ளோஸ் ஆனதே வந்து 2 பேருமே லொல்லு சபாவோட பெரிய ஃபேன். நாங்கள் அப்படி நைட்லாம் லொல்லு சபா வீடியோஸ் பார்த்து பேசி அப்படிதான் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அவன் அப்பையிலேருந்து சந்தானம் சாரோட பெரிய ஃபேன். அவன் ஃபர்ஸ்ட் சந்தானம் நான் மீட் பண்ணும்போது அதான் நாங்க அப்படி ரசிச்சு பார்த்தது. நாங்க ஓகே சந்தனம் சாரோட எல்லா படமும் நாங்க தியேட்டர்ல பார்த்து அப்படி நிறைய ஓகே பாஸ் இருக்கிற பாஸ் தான் நானும் சீக்கிரம் ஒன்னா போய் பார்த்தோம். அந்த அளவு அது வேற கதை. அதனால ஃபேன் உண்மையாவே பேசிக்கல நான் சந்தானனோட ஃபேன் ஒத்துக்கிறேன். அப்படி கார்த்தி ஃபர்ஸ்ட் கதை பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி இதை நான் சந்தனம் சாருக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படியே சந்தானம் சாரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கார்த்தி நல்லா இமிட்டேட் பண்ணுவாரு. ஸோ அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா ஒரு மிகப்பெரிய சக்சஸா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஹார்த்தி விஷஸ். தேங்க்ஸ் எல்லாம். அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு டைரக்டர்கள் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்க படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதே எங்களுக்கு முதல் வெற்றியா நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா இன்னைக்கு வந்து நிறைய ஹீரோக்கள் ஒன்னா நடிச்சா அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. எல்லாரும் பரவாயில்ல ஈகோ இல்லாம நடிக்கிறாங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவரை எந்த விஷயமும் அப்படி தலையில ஏத்திக்காத ஒரு ஹம்பிள் ஹீரோ இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா நிச்சயமா இவர் தான் சொல்லணும். ஆரம்பிச்சதே அப்படிதான், அறிந்தும் அறியாமலும் உள்ளம் கேட்குமே பட்டியல். நீங்க எந்த படம் எடுங்க, எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், என்னோட பிரசன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு இருப்பாரு. கெமியோவா வரேங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஹீரோயினே இல்லைனாலும் இவங்க 2 பேர் இருந்தா போதும் நம்ம படம் பார்க்கக்கூடிய சிவா மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன். சிவா சக்தி இல்லங்க, அது ஜீவா சார் நடிச்சது. உங்களை ஞாபகம் வச்சுட்டேன் சார் நானு.
சாரி, சந்தானம் சார் இருக்கக்கூடிய ஒரு அழகான படங்கள் ஆகட்டும் அண்ட் ஆர்யா அவர்கள் நடித்த எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாஸ் என்கிற பாஸ்கரன் உட்பட நிறைய படங்கள், அது எல்லாத்திலுமே நடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக என்னைக்குமே அவர் இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஹீரோ இன் தி கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஆர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலா சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவாரு, நல்ல படம் பண்ணா மச்சான் ஃபேன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்றாங்க, கேவலமான படமே மச்சான் ரொம்ப திட்டுறாங்க மச்சான், ரொம்ப ஜெனுவனா இருக்கீங்க. அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்ங்கிற பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தா உங்க கேரவனுக்குள்ள போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சரி அப்படி அது யார் பண்ணீங்க? இல்லை சந்தானம் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே இப்போ வந்துடுவாரு, உட்காருங்க. சந்தானம் சார் உள்ளாங்க. யார் பண்ணி? சார் நான் உங்க ஃபேன் சார் அப்படின்னாரு. ஃபேன்? நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்ன உள்ள வச்சிருக்கேன், யாருமே இல்லை அந்த டைம்ல. அப்புறம் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து, டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பா வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலா வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவேன். தட்ஸ் வை ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்றாங்க அப்படின்னு என்ற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிடலாமா? நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இது மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்டுக்கு விஸ்வபிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவான். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது உண்மை. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வேற யாரை பற்றி சொல்லலாம்? இல்லை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான். ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட் மச்சான், இது ஓகேவான்னு பாரு, இது ஓகேவான்னு பாரு. காதர் பாஷா ஷூட்டிங்ல இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தி இருந்தானு கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸா ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாரும் போட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க. அண்ட் ஃபைனலா வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ ரிலீஸ், எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. அந்த எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம், அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம். ஓகே சார் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சாருக்கு ஒரு பயங்கர கிளாஸ் பண்ணுவோம்.
பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன். எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன். நம்ம சூப்பர் ஸ்டார் போடாம விட்டுருக்குறேன். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான். ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்புலாம் பக்காவாக வச்சுக்கணும் மச்சான், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலைல கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான், எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்லாம் பண்ணு, ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டேன். சரி, அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே சரி ரொம்ப நாள் ஆச்சே பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா. ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானே பண்ண. ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். நீ என்ன சொல்ல வந்தோன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, சமாளிக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சிருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ஒரு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு, அதுக்கான ஒரு இப்போ கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்து ஒன்று இருக்கு எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப நாளா வந்து மச்சான் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோம், பேசிட்டு தான் இருக்கிறோம், தவிர ஒண்ணுமே செட் ஆகாம சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலா வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்றோம். வெறும் யோகி யோகி சொல்ல வரா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் யோகின்னு சொல்றா. கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லுக்கி இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ் எங்களுக்கு தான். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை நான் கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ். வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலா ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போறனாலே எனக்கு பயமா இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், ஏன் திரும்பி ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அதை பண்ண அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்கே போகிறது மச்சானுக்கு ஃபோன் பண்ணி அதாவது கேட்கணும், மச்சான் நியூ இயர் பார்ட்டி நடா அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். போனால் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்டில். அப்புறம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து விடியகால காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுல இருந்து நான் ஜிம்முக்கு போறேன்னு. நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆளு நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ், அதே மாதிரி அக்கறை. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க, ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பேத்துறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்கிறதுல டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலா ஆர்யா வந்து எந்த ஃபினான்சியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னுவாங்க. நான் போய் எந்த ஃபினான்சியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது உங்க ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இன்னுங்க நீங்களும் ஆர்யா அவ்வளோ க்ளோஸா, உங்களை பார்த்தா அவரை கேட்கறாங்க, அவரை பார்த்தா உங்களை கேட்கறாங்க. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை, இந்த ஃபினான்சியர்ஸ் எல்லார்கிட்டையும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ
இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான் அப்படின்னு கேட்பாங்க, என்ன பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றானா சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்ப ஆகதான் சொன்னா, மச்சான் இனி வேலைக்கு ஆகுது இந்த பினான்சியஸ் இதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா, மச்சான் ஒரு தங்க முட்டைற வாத்து ஒண்ணு நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா. சரி மச்சான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்ப நான் சொன்னேன், மச்சான் எப்ப மச்சான் அந்த முட்டை போடணும் வாத்துன்னு பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அவனு அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கினே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன மச்சான் போதும் ஃபினான்ஸ் வாங்கினது, நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்றோம் ஆனந்த் பிரேம் ஆனந்தோட. மச்சான் தான் பண்றோம் அந்த படத்தை. ஸோ அந்த படத்தை எவ்வளவு செலவானாலும் என்ன பட்ஜெட்னாலும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ ஜாலியா போய் செம்ம கலாச்சலாம் நடின்னு சொன்னா. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்ன மச்சான், நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியா கலாச்சலாம் ஒன்று பண்றா அப்படின்னா அது உங்க கூட காம்போல பண்ணதான் செட் ஆகணும். அப்ப நாங்க டைரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்ப கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தோம். இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன யாரையா வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம். நாங்க பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷன்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த படத்துல அவரை போட்டுக்கோ. ஓகே. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு செம்ம கலாச்சாரான படமா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வீர் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா, எப்ப நம்ம ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் ஹிட் ஆகணும், இது பண்ணணும், இன்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுதுவான், அல்லான்னு அல்லா மேல இதுவா இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சிவான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நான் 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கும். நாட் ஓன்லி சினிமா கிடையாது, அது மீறி தாண்டி எல்லாத்துலயுமே. ஸோ அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் நினைக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமே உட்காந்துட்டேன், நான் பக்கத்துல கூட உட்காரல, நான் இங்க வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான், தேங்க்யூ, லவ் யூ மச். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஆர்யா அவர்களுக்கு. அதாவது சாப்பாட்டா பரம்பரை மாதிரி இன்னும் பல படங்கள் சீரியஸாவே பார்த்தோம். பாஸ் என்கிற பாஸ்கரன் 2 அடிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக கிரியேட் ஆயிருக்கு. இந்த தருணத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட மேடையில கிரியேட் ஆச்சோ, அப்ப இந்த படம் February 2 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும். மாணவர்கள் படத்தோட டயலாக்ஸ் மூலமா நம்மளோட மனசுல ஒரு ஸ்பெஷலான இடம் பிடித்தவர். டிக்கிலோனா படம் மூலமா நம்மள எல்லாரையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா என்டர்டெயின் பண்ண டைரக்டர் அண்ட் வடக்குப்பட்டி ராமசாமி. February 2 நாம எல்லாரும் பார்க்க இருக்கோம். டைரக்டர் கார்த்திக் யோகி அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிக்கிலோனா படம் பண்ணிட்டு அது கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. இதே சத்யம் தேட்டரில் வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டோம். அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் என்னோட மைண்டில் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் சரி ஒரு தேட்டருக்குலாம் ஒரு படம் பண்ணுவோம், தேட்டர் ரிலீஸ்க்காக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலு ஸ்பாட்டில் பேசினோம். பேசி வந்தது தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் ஸ்கேல் வந்து உண்மையாகவே ரொம்ப பெருசு. அந்த பட்ஜெட் ஸ்கேல் பெருசு இருக்கிறதுனால யார் சரி எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படின்ற போது அண்ணன் தான் சொன்னார், வேறு ப்ரொடக்ஷன்ஸ் போனோம், பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ணன் சொன்னார், நீ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி போய் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு டிக்லோன கேமராமேன் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பற்றி எனக்கு தெரியும் ப்ரோ, மொட்டை மாடி பயங்கர பெருசாக இருக்கும் ப்ரோ அந்த ஆஃபீஸில் அப்படின்னாரு. மொட்டை மாடி பெருசாக இருக்குன்றாரு, எனக்கு புரியல என்னடா சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ செம்ம மொட்டை மாடி ப்ரோ வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. என்னடா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் உண்மையாகவே அந்த ஆஃபீஸ் பெருசாக இருந்தது. உண்மையாகவே ஆஃபீஸ் மொட்டை மாடிக்கு போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து ரூம்லேருந்து பார்த்துருக்காரு நினைக்கிறேன். மொட்டை மாடி மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. உள்ளே போய் பார்த்தேன், 3 ஃப்ளோருக்கு ஆஃபீஸு பயங்கர பில்டப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வழியை
யார் கொண்டு வந்தார்னா மிஸ்டர் நட்டி. அவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்துலேருந்து சந்தானம் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இங்கிலீஷில் பேசினார், ஆனால் உண்மையாகவே தான் வல்லவன் படத்தில் வருவார். அவர் ஆர்டிஸ்ட், அவரும் பீப்புள் மீடியா ஃபேக்டரியிலன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரும் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கதை கேட்டாங்க. கேட்டுட்டு விழுந்து வந்து சிரித்து பயங்கர என்ஜாய் பண்ணி மறுநாளே ஃப்ளைட்டை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாரு அங்கே அந்த மொட்டை மாடி ஆஃபீஸ்க்கு. அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. விஸ்வபிரசாத் சாருக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார் வந்தார். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான அந்த ஒரு எல்லா பேங்க்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க தெரியுமா, எப்படியும் லோன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி பக்கா கெட்டப்பில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்திருந்தார். வந்துட்டு உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் தமிழில் சொல்லட்டுமா இங்கிலீஷில் சொல்லட்டுமா ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் பேசினேன். நீங்கள் தமிழே சொல்லுங்கள் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்ல தமிழில் பேசினார். ஸோ கதையை கேட்டுட்டு வந்து பட்ஜெட் சொன்னோம். பட்ஜெட் சொன்னும் போது யோசிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தார். இப்போ நட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேன். இல்லை பிரதர், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்படி இருக்குது, அவர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து 50-100 கோடியில் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்படின்றாரு. எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. ஏன்னா அது சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, இப்போ கூட பிரபாஸ் சார் வச்சு ஒரு பெரிய படம் ஆன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த 100 crores தான். அவர் ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா 15 இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த 15 வருஷமா அவரோட கெரியர்ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான், அது பெருசா பண்ணா பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. பட் he was very kind enough to accept this film. இந்த படம் இந்த பட்ஜெட்லயும் இதுவும் இப்போ தமிழ்ல ஒரு பெரிய பட்ஜெட் தான், இதில் அவன் இறங்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாரு. தேங்க்ஸ் விஸ்வா சார், from my bottom of the heart for accepting this film. And before you IVY co-producers and Icon Music இவங்களுக்காக நன்றி. அண்ட் என்னோட என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 63 நாள் ஒரே இடத்துல இருந்து டோட்டலாக வந்து மாற்றி ஷூட் பண்ணோம். அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் நான் வந்து மேடை ஏற்றிக்கிறேன். ப்ளீஸ் டக்குன்னு வாங்க டாடி, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ், சீக்கிரம். டைரக்ஷன் டீம் மட்டும் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. உண்மையாகவே இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. டைரக்ஷன் டீம் கொஞ்சம் உடனே வாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு வேணுகோபால் அவங்களும் வாங்க. அவங்க என்னோட டிக்லோனா படத்தோட அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்களும் வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் எல்லாருமே. ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் விக்னேஷ் வேணுகோபால், விக்னேஷ் பாபு இவங்க தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். டிக்லோனாக்கு என்ன பண்ணாங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணல. போன படத்தில் இவங்க ராமோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் செந்தில் ஜி இவர் வந்து கோ டைரக்டர். கோமாளி, மாநகரம் போன்ற படங்கள்லாம் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்பம் கோட் ஷூட் போட்டிருக்காங்க, எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். அசோசியேட் அமல்ராஜ், அசோசியேட் தீபக், ஏடி சசி, கேபிடி தினேஷ், தீபட்டி தினேஷ், ஹரி, நெல்சன், அஜித், அசோசியேட் பிரேம், சுதன், மஞ்சுநாத். அதில் வந்து எல்லாருமே என்னோட பசங்க தான். சுதன் பற்றி மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ் பாய் உள்ளே வந்தார். எனக்கு ஒர்க்கு பிடிச்சி இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய வளர்ச்சி. எல்லாருமே மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும். ஐ தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ரா. தேங்க்ஸ் சார். உங்க எல்லாருக்கும் உண்மையில என்னோட மனமார்ந்த நன்றி. தனித்தனியா சொல்ல முடியாது. 65 நாள்ல இந்த படத்தை முடிச்சதுக்கு முக்கிய காரணம், ஏன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேரு 700 பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில தீப்பந்தத்தோட ஓடி வருவாங்க. ஓடி வர போர்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் என்னன்னா கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வருவாங்க அப்படியே கொகன்னு. ஸோ இவங்க தான் இருந்து கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்குள்ள நடந்த ஆக்ஷன் பிளாக் இது எல்லாத்தையுமே 65 டேஸ்ல முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம். உண்மையில உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாடா எனக்கு லாடா. அண்ட் கடைசியா என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தானம் அண்ணனை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். உண்மையாவே ஃபர்ஸ்ட் டிக்கில நான் போய் பார்த்தேன். தேங்க்ஸ் எல்லாரும். சரி அவர் பேசணுமா? டார்லிங்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி கிளாப்ஸுக்காக ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க ப்ளீஸ். 2 நிமிடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிக்கில நான் படத்துல முதல்ல நான் பார்த்தேன். ஆஃபீஸில் சைலண்டாக செட்டில்டாக உட்காந்துட்டு இருந்தார்.
என்ன என்ன நினைச்சாருன்னு தெரியல, கதை சொல்லி முடிச்சேன். வெளியில வந்துட்டு ராஜ், ரமேஷ், சினிஷ் அவங்களுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்களாம் தான் அந்த படத்தை காயின் பண்ணது. முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ். அந்த 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 டைமில் வந்து பார்த்தாரு படத்தை, என்னை பார்த்துட்டு என்ன சொன்னான்னு தெரியல, நான் அவனோட படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட், இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும். ஒரே ஒரு மற்றபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். டிக்கிலோ நான் முடிச்சுட்டு என்னடா அடுத்து பண்ண போறேன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் ஒன்று தேட்டருக்குள்ள ஒன்று பண்ணலாண்ணே, சரி அவனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே விஷயம் சொன்னார், எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எதுவுமே யோசிக்கல, குலுகுலு ஷூட்டிங் ஸ்பாட்னு நினைக்கிறேன், கூப்பிட்டு கார்த்தி இருந்தால் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தாரு. எதுக்கு என்ன யோசிக்கவே தெரியல, சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். அதை நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிறுத்தினேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும், அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி இல்லை, அவர் கூட வேலை பார்த்த எல்லா டைரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கேட்டா தெரியும், அவர் ஒரு ஊரே கட்டி ஸ்டோர் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மறுபடியும் சந்தானம் தானே. நான் திருப்பி சொல்ல, மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன், மறுபடியும் நான் சந்தானத்தை தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும் போது நம்ம வெளியில நம்ம இது பண்ணோம், எல்லாம் டீமா சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்றும் பெருசா பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ரியலி தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. அண்ட் யாராவது பேரை நான் சொல்ல மறுத்துதான் என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பிரஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். 2 minutes தான் இருக்கு. ஸோ முடிச்சுதான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் கார்த்தி. உண்மையிலே நீங்க எப்படி எனக்கு ஒரு தம்பியா இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொல்லணும். கார்த்தி என் மேல அவ்வளோ பிரியம். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது டிக்கிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னாரு, இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பா காமெடியா ஒரு ஸ்கிரீன் பிளேவோட ஒரு கதையா இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியரா எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணா மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்றத பண்ணா போதும், இது செம்மையா ஒர்க் அவுட் ஆகும்னு மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீம்ல இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்துல நீங்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதுல MS பாஸ்கர் சார்ல இருந்து இட் பிரசாந்த்ல இருந்து கூல் சுரேஷ்ல இருந்து மாறன்ல இருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காம ஒரு கதையுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது. அந்த ஹிட் நிச்சயமா கார்த்திக் மூலமா கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்க விடுற மாதிரி இல்லை. ஸோ ஹாரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்பவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஹீரோ, பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்துல இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தானா, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்தி. ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமா பேசினாலும் ஃபர்ஸ்ட் டே நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து நீங்க சொல்றதுதான், நீங்க பார்த்து சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது இந்த படத்துல இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போல இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிகிலோ நான் தேட்டரில் வரல, தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாண்ணே ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காம ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் ஒரு ஐடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பா ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம்.
டெஃபினட்டாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னுடைய லைஃபே எனர்ஜியா வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழி நடத்திட்டு இருக்க MKS குமரவேல் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புளியந்தோப்பு பிரபா, இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமா இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி. சும்மா இதுக்காக கை தட்டாம, உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணுங்கல்ல. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்துல அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க அந்த மாதிரி எதுவுமே படத்துல இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமா கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதுல ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கி லோனான்றது அவரோட டயலாக், கவுண்டமணி சாரோட டயலாக் தான் அடுத்த படம் நான் ஆரியம் பண்றது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியா இருக்கணும். நீங்க 2 மணி நேரம், இது மட்டும்தான் என்னோட வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ, இல்ல யாரையோ தாக்கி பேசணுமோ, இல்ல ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடையாது. இதை நான் கும்பிடுற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையா நான் வச்சு இது இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ கான்டினியூ இருக்கும்போது பார்த்தேன். அதை நோக்கி போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும். பாஸ்ங்கிற பாஸ்கர் 2 பண்ணிட்டு அடுத்தது பண்றதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டரா நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்க சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா, அதான் சொல்றேன்ல, நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணுன்றத மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோட கூட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்கள் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம், அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுல், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. 2ஆம் தேதி February 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். சாண்டா ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் நிறைய ஹீரோஸ்க்கு சாண்டாவா நீங்க இருந்திருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் தான். ஸோ சிரிக்க வைத்த அந்த சாண்டாவிற்கு இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு ஹியூஜ் ஹிட் அமையும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. படத்தோட க்ரூ எல்லாருமே இப்ப மேலைக்கு வர போறாங்க. ஒரு குரூப் போட்டோ டைம் இது. அன்புடன் அழைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர் தீபக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். விட்னஸ் திரைப்படத்தின் இயக்குனர் அவர், அதையும் நாங்க இங்க மென்ஷன் பண்ணிடுறோம். பிலிம் எடிட்டர் டி சிவநந்தீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் ஏ ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்டண்ட் டைரக்டர் மகேஷ் மேத்யூ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொரியோகிராஃபர் எம் ஷெரீப் மாஸ்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லிரிசிஸ்ட் அறிவு அவர்கள், பாக்யம் சங்கர் அவர்கள், கவிஞர் சாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.